ஸ்க்ரன்ச்சி செய்யலாமா? வாங்க. உங்களுக்கு தேவையான கிளாத் எடுத்து அதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் 4க்கு 30 எடுத்திருக்கேன். எனக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து ஓகே. உங்களுக்கு ஸ்க்ரன்ச்சீஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும்னா, மெஷர்மெண்ட் இன்னும் அதிகமா எடுத்துக்கோங்க. 30ங்கிறத வந்து நீங்க 40யா கூட எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம். எதனால ஸ்கேல் வச்சு லைன் பண்ணுறோன்னா, அப்பதான் நம்ம கட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா வரும். இல்லைனா நம்ம கட் பண்ணும்போது ஏனோ தானோன்னு போயிடும். இப்போ ஷார்ப்பான சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு 2 சைடில் இருக்க எண்டையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணதை சென்டராக வச்சு நல்ல பக்கத்தை உள்ளே வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எதனால் நம்ம அப்படி பண்ணுறோன்னா, அப்போ தான் நம்ம ஸ்டிச்சஸ்லாம் உள்ளே போயிடும். இப்போ எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். நான் 8 சென்டிமீட்டருக்கு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ 2யும் டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதில் லைட்டாக கேப் இருக்கும். அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஸ்க்ரன்ச்சஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி ஸ்க்ரன்ச்சஸ் வேணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆலில் வச்சுக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.